ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது பேபிஸை நான் இன்சைட் த மதர்ஸ் நான் பார்க்குறேன். பட் அட் த சேம் டைம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் பேபிஸை பார்க்குறவங்க தே ஆர் கால்ட் நியூனேட்டாலஜிஸ்ட். அண்ட் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் இருக்கும் டெலிவரிக்கு முன்னாடி. டாக்டர், என் குழந்தை வந்து ஒரு மாதத்தில் டெலிவரி ஆச்சுன்னா NICU-ல வைப்பாங்களா, ICU-ல வைப்பாங்களா, மூச்சுத்திணறல் இருக்குமா, அந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட்ஸ் வந்து எல்லாரோட மனசுலையும் இருக்கும். இந்த இடம் நம்ம நிற்கிற இடம் RNR ஹாஸ்பிட்டல்ஸ் பர்கட் ரோட் டி நகரில் இருக்கிற level 3 NICU, and we have two important doctors with us, Dr. Roshni Rohit, obstetrician gynecologist and director of the center, and Dr. Chandrakumar sir. So we have both of them. Dr. Chandrakumar sir heads the entire NICU here. So Dr. Roshni and Dr. Chandrakumar, congratulations once again for actually having a level 3 NICU. நிறைய பேருக்கு level 1, level 2, level 3 னா என்னன்னே தெரியாது. எல்லாருக்கும் தெரியறது வந்து கண்ணாடி பெட்டிக்குள்ள பேபி வச்சிருக்காங்க. See, level 1 NICU ன்னு பார்த்தா இப்போ குழந்தை பிறக்கிறது and having little bit of breathing trouble, கொஞ்சம் வந்து டெக்கிப்னியா இருக்கு, ரெஸ்பிரேட்டரி ரேட் ஜாஸ்தியா இருக்கு, செட்டில் ஆக மாட்டேங்கிறது, தட் இஸ் பிறந்து ஒரு ½ hour அங்கேயே பார்த்து நமக்கு செட்டில் ஆகல அப்படின்னா observationக்கு we will bring down. So usually the baby will hopefully be in room air for at least a day. Once it settles down, we will send them back to the mother's side. And level 2 would be when there is more breathing difficulty, where CPAP ன்னு சொல்லி ஒரு machine யூஸ் பண்ணுவாங்க to help the baby breathe. அது தவிர வந்து some of the babies will have other issues in the blood also. So இந்த மாதிரி இருக்கும்போது CPAPல இருந்து பேபி அதுக்கப்புறம் level 1 step down ஆகும், where they will be in room air. After that they will be shifted to the mother's side. Okay. So level 1, level 2 புரியற மாதிரி சொல்லணும்னா this is the basic. Just the basic. Level 3 NICU கேர்ல அப்படி என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு, and என்னெல்லாம் பேபிஸ் they get admitted in level 3 NICU care? Level 3 NICU-ல தான் வந்து will be equipped to handle babies who are extremely low birth weight, less than 1 kilo. Next level of respiratory support வந்து ventilation, பேபியை வந்து intubate பண்ணிட்டு வென்டிலேட்டரில் வைக்கிறது. We have facilities for providing parenteral nutrition. ஏன்னா இந்த பேபிஸ்லாம் ப்ரீடமாக பிறந்ததுனால அவங்களோட இன்டெஸ்டைன்ஸ்லாம் மெச்சூராக இருக்காது. ஸோ will not be able to feed them. மில்க் இருந்தால் கூட ஃபீட் பண்ண முடியாது பிகாஸ் தேர் டைஜஷன் இஸ் நாட் குட். ஸோ வி ஹாவ் டு ப்ரொவைட் நியூட்ரிஷன் த்ரூ வெயின்ஸ். ஸோ அதுக்காக வந்து ஸ்பெஷலாக ஏசெப்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறது தான் லைக் வி கால் இட் அஸ் லெவல் 3. நீங்கள் ஆஸ் அ ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் நிறைய பார்ப்பீங்க மால்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி மால்ஃபர்மேஷன்ஸ் லைக் இந்த உறுப்பு வந்து சரியாக ஃபார்ம் ஆகலை, it may require surgery operation in the baby. So அந்த மாதிரி பேபிஸும் only in level 3 NICU we can take care. So அதனால ரொம்ப very few hospitals, நான் டாக்டர் ரோஷினி கிட்ட பேசியிருந்தேன் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி. So very few hospitals in Chennai ஆக்சுவலாக வந்து level 3 NICU care ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அங்கே அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை மிஷின்ஸ் பார்க்கும்போது பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பயம் வருது. இப்போ அம்மா ஃபீட் பண்ண வரணும்னா அதில் ஒரு மிஷின் வார்மர்லேருந்து ஆரம்பிச்சு எதுக்காக இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? ஸோ வார்மருங்கிறது வந்து பேபியை வந்து வார்மாக வச்சுக்கிறதுக்காக. பிகாஸ் நியூபார்ன் பேபிஸ் வந்து தே நீட் சம் சப்போர்ட், ஒரு ஹீட்டிங் மெக்கானிசம் டு மெயின்டைன் அவங்களோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால திஸ் அன் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ஹீட். அதே இந்த லெஸ் தேன் 1 kilo பேபிலாம் வி புட் தம் இன் இன்குபேட்டர். ஓகே. ஸோ இன்குபேட்டர் வேற, வார்மர் வேற. அண்ட் அதுவும் அந்த கலர் லைட்ஸ்ல பார்க்கறது வந்து அந்த ஃபோட்டோ தெரப்பிக்காக லைட். ஸோ ஃபோட்டோ தெரப்பி வந்து ஜாண்டிஸ்க்காக யூஸ் பண்ணுறது அந்த ப்ளூ லைட்டை. பேபி பார்த்தா கையில் குத்திருக்காங்க அண்ட் நிறைய டியூப்ஸ் இருக்கு. சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு எதுக்கு இவ்வளோ வயசு, இவ்வளோ டியூப்ஸ்? ஸோ நம்ம வந்து ஒரு சிம்பிளான பேபிலேருந்து காம்ப்ளிகேட்டட் பேபி வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஜஸ்ட் ஜாண்டிஸ்க்காக பேபி வராங்கன்னா அவங்க வார்மரில் இருக்கும்போது பாடி டெம்பரேச்சர் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஒயர் இங்கே வயரில் கனெக்ட் பண்ணுவோம். இன்கேஸ் அந்த பேபிக்கு வந்து சம் ஃபீடிங் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை இன்ட்ரப்ஷனே இல்லாமல் ஃபோட்டோ தெரப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் மவுத்லேயோ நோஸ் வழியாக ஸ்டொமக்கில் டியூப் வச்சுட்டு அது வழியாக மில்க் கொடுப்போம். ஸோ தட் த ஃபோட்டோ தெரப்பி வந்து ஒரு பிரேக்கே இல்லாமல் கண்டினியூஸாக போகும்னு சொல்லிட்டு. இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் டியூபு. தேர்டு, ப்ரீதிங் ப்ராப்ளம் உள்ள பேபிஸ் ஹூ கோ இன்டு வென்டிலேட்டர், அவங்களுக்கு வந்து மவுத் வழியாக போட்டு ட்ரெக்கியா, அதாவது வின் பைப், அதில் வந்து டியூப் கனெக்ட் பண்ணிவிட்டு வென்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணுறது. திஸ் இஸ் த தேர்ட் டியூப். அதுக்கப்புறம் ரொம்ப கிரிட்டிக்கலி இந்த ஸ்மால் பேபிஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, லெஸ் தேன் 1 kg பேபிஸ், அவங்களுக்கெல்லாம் இந்த தொப்புள் வழியாக அம்பிளிக்கல் லைன்ஸ் போடுவோம். அதில் வந்து ஒன்று வந்து வீனஸ் லைன், ஒன்று வந்து ஆர்ட்ரி லைன். இதை வந்து வீனஸ் லைனில் வந்து இந்த ஃப்ளூயிட்ஸ் நியூட்ரிஷன்லாம் கொடுப்போம். இந்த ஆர்டீரியல் லைனில் வந்து பிளட் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணுறதுக்கும் ஏதாவது சாம்பிள்ஸ் பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிப்போம். அது இல்லாமல் ஒன்று லாங் லைன்னு சொல்லுவோம், பிக் லைன்னு சொல்லுவோம். அது வந்து கையிலையோ கால்லையோ போட்டு இந்த மேஜர் இதில் வந்து வச்சிடலாம். ஏன்னா அம்பிளிக்கல் லைன் வந்து ரொம்ப 1 வீக்கு மேலே வச்சுக்க முடியாது. ஸோ அந்த டயத்தில் இந்த பிக் லைன் மூலமாக நம்ம வந்து நியூட்ரிஷனும் மெடிசன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இவ்வளோ இது வந்து தேவைப்படும். நம்ம வந்து எவ்வளோ ப்ரீடமாக வெளியில் வராங்களோ
that much amount of time babies have to spend in NICU. Mostly ஒரு 34-35 வீக்ஸில் தான் they will be ready to go out of NICU. ஸோ அம்மா என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் when she is coming inside the NICU? ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல, பேபியை பார்க்கணும், அட்டெண்டர்ஸாக நம்ம அலோவ் பண்ணுறதில்ல, ஏன்னா இட்ஸ் ICU. பட் அம்மா வந்துட்டு போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் she needs to take? இப்போ உள்ளே வரும்போது இல்லை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அந்த இதெல்லாம் எங்கே கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறது, அந்த மாதிரி பர்டிகுலர் ப்ரோட்டோகாலில் தானே நீங்கள் சொல்வீங்களா? So mother can come inside at any time, father can visit the baby once a day. பட் அதர்வைஸ் மற்ற அட்டெண்டர்ஸ்லாம் வந்து பார்க்காம இருக்கிறதே வந்து இட்ஸ் அ பெஸ்ட் திங் தே கேன் டூ ஃபார் த பேபி. ஏன்னா விசிட்டர்ஸ் வர இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகமாகும், தென் பேபிஸ்க்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒரு ஃபாதரோட ரோல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? See, father's role is not only important if things go wrong, they're also important when things go right. So முதல்ல the father's involvement இருக்கும். But father எங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா mother will be emotionally extremely down. So அவங்க கத்தினாலும் அவங்க அழுதாலும், the father is actually the pillar who has to sit and support his wife and say it's okay, things will be better, baby will come out of it. It is no longer becoming a topic where இல்ல எங்க அம்மா பாத்துப்பா உங்க அம்மா பாத்துப்பா. It doesn't work out like that anymore. எப்போ வந்து the baby is ready for discharge or to go home? So ideally வந்து ஒரு not only weight, few things we look into. One of the thing is weight. Discharge criteria-ன்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் பேபி வந்து ஒரு 1.6 kg இருக்கணும். ஸோ சம் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் மே கீப் அ கட் ஆஃப் 1.8. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் 2 kg கீழே டிஸ்சார்ஜே பண்ண மாட்டாங்க. பட் இன் இந்தியன் சினாரியோ அட் 1.6 we are discharging. அண்ட் தென் அது கூட சேர்த்து பேபி வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக 2-3 days வெயிட் கெயின் இருக்கணும். பேபி ஷுட் பி டேக்கிங் ஆல் த ஃபீட்ஸ் பை மவுத். பேபி ஷுட் பி ஏபிள் டு மெயின்டைன் டெம்பரேச்சர், அந்த வார்ம்த்தை வந்து எந்த மெஷினும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் வேறு எதுவும் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் என்ஷூர் பண்ணிட்டு தான் ஒரு பேபியை டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். And the entire family is expecting a happy news rather than a sad news. But then அந்த உள்ள போகிறதுக்கும் உள்ள போய் ஒரு அம்மாவும் அப்பாவும் அந்த குழந்தைய பார்க்கும்போது எதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம், all this is normal அப்படின்றது பியூட்டிஃபுல்லாக you have enhanced. And thank you so much for your time, both of you, and truly appreciate it. I hope this video was very useful for all of you. ஏன்னா நிறைய பேர் நியூனேட் பற்றி, பிறந்த குழந்தைய பற்றி, இல்லை அம்மா பிறந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும், ஃபீடிங் எப்படிலாம் பண்ணணும், நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இந்த 2 doctors என் கூட நின்று we have given you entire information on NICU care, newborn baby and everything related to it. இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா do put it down in our comment section. We'll be really happy to take it forward. So do share this video with all the newborn baby or mothers ku share பண்ணுங்க, family ku share பண்ணுங்க, and keep watching. We have many more videos coming up your way. Until then, take care.